ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சர்வா முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். சாமியார்கள் மடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாமியார் மடங்கள் அப்படிப்பட்ட ஒரு இதில் இப்போ நடந்த ஒரு ரீசெண்டாக ஆக்சுவலாக கர்நாடக மாநிலம் தக்கலின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மசாலா, ஒரு ஃபேமஸான ஒரு தர்மசாலா. இதை மேலே பல புகார்கள் இருக்குது. இதில் போகிற பெண்கள்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இதில் பல புகார்கள். சௌந்தர்யா ஜெயின்ற ஒரு பெண் இதில் சம்மந்தப்பட்டாங்க. இந்த வழக்கு 2024 அவங்க கொலை பண்ணி ஒரு 20 சடலங்கள் இருக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடித்தேன். இப்போ அங்கே 400 சடலங்களுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஆய்வுகள் சொல்லுது. அதாவது இது அந்த தர்மசாலத்தில் இருக்கவங்க மத்தியில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இதை யாரும் நான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பெண்கள் அங்கே கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே பெருசாக பேசப்படுது. ஸோ தர்மசாலாவில் நடந்த இந்த நிகழ்ச்சி கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. இந்த விஷயத்தை எதிர்த்து எல்லாரும் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. பல மகளிர் ஆணையங்கள், பல முன்னாள் நீதிபதிகள் இது மேலே வழக்கு தொடரணும், விசாரணை தொடரணும்னு சொல்கிறாங்க. அந்த தர்மசாலா ஓனர் மேலே அவரும் தலைமறைவாக இருக்காருன்னு அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த விளைவு என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போதும் சரியாக தெரியல. கர்நாடகாவில் நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சியால் இன்றைக்கி தர்மசாலா மேலே இருக்க ஒரு மரியாதையே போயிட்டுருக்கு. சாமியார்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இழந்துட்டு இருக்குதுன்னு தான் விவரங்கள் சொல்லுது. ஸோ இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் மீடியாக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது உண்மை பொருள் என்னன்றதை நம்ம பார்த்து தான் ஆகணும். இந்த 400 பெண்களை 400 சடலங்களை கொண்டுன்றாங்க. அதை எப்படி ஃபாரன்சிக்ஸ் என்னென்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கிறோம். அது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல பேர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சில சாமியார்களால் சொல்கிறாங்க. இந்த விளைவு தான் இப்போ இந்தியாவில் சாமியார்கள் மேலே ஒரு கெட்ட ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. குழந்தை நம்ம இல்லைன்னா நம்ம சாமியார்கிட்ட போகிறோம், ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கிட்ட போகிறோம், பல மூலிகை ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சாமியார்கள் குழந்தை கொடுப்பாருன்றது நம்பிக்கை போய் பல பேர் இந்த மாதிரியான சீரழிஞ்ச குடும்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் இது பண்ணிக்கணும்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.